Hi viewers, welcome to Belagan channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா என்னோட வண்டி ராயல் என்ஃபீல்ட் ரீபான் காஸ்டிக்கு பேட்டரி மாத்துறங்க. ஏற்கனவே பேட்டரி எப்படி கழட்டி மாத்துறது அப்படினு சொல்லி வீடியோ பண்ணியாச்சுங்க. இருந்தா இந்த வீடியோ எதுக்காக பண்றோம் அப்படினா ஒரு சில விஷயம் சொல்றதுக்காக என்ன பண்ணாங்க என்னோட பழைய பேட்டரி வந்து எக்ஸைட் பேட்டரி அது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது மந்த் 4th இயர் வந்து 2021 நான் பைக் எடுத்தது 10th மந்த் 2021 எடுத்தேன். இது வரைக்கும் நல்லா வந்துச்சு. அது வீக்கர் ஆகப்ப ஸ்டார்ட் ஆகப்ப என்ன பண்ணுச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஸ்ட்ருமென்ட் கஸ்டல்ல டிஜிட்டல் மீட்டர் இருக்கு இல்லீங்களா அந்த டிஜிட்டல்ல டைமிங் வந்து ரீசெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டயல் இருக்கு இல்லீங்களா ஒரு டைம் தான் ஏறி வரும் உங்களுக்கு தெரியும். அது நனச்சப்பல ஏறி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஸ்டார்ட் ஆகல. இந்த மாதிரி மூணு விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துச்சு. கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் ஓட்டுமே பரவாயில்லையே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஓட்டுனேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப தண்ணியில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதே ஓகே. ஆனால் மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரான வோல்டேஜ் கிடைக்காதனால அது சவுண்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சவுண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா சப்ளை பற்றின அர்த்தங்க. இப்போ சப்ளை பண்ணாத இந்த விஷயத்தில் நம்ம வச்சுட்டு இதே மாதிரி ஓட்டணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் அடியாரு இல்லைங்களா ECU ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபியூல் பம்பு மற்ற எலக்ட்ரானிக் செக்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் அடியாயிரும். அதனால் நமக்கு கொஞ்சம் வீக்கராக தெரிஞ்சாவே வேணா ஒரு டைம் வேணால் சார்ஜ் போட்டு பார்க்கலாம். பொதுவாகவே வீக்கராக தெரிஞ்சாவே நம்ம புது பேட்டரி போடுறதாங்க பரவாயில்ல. வண்டியோட வந்தது எக்ஸைட் பேட்டரிங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது பிராண்ட் அமரன். அதில் ப்ரோ ரீடர் டைப்பு வோல்ட்டு 12 வோல்ட்டு. நான் அந்த பேட்டரி வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்க்கும்போது சாவி எதுவுமே படம் வச்சு பார்க்கும்போது 13 வோல்ட் காமிச்சிச்சு. அப்புறம் சாவியும் கில் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு 12.8 காமிச்சிச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆரோட அவுட்புட் மூலமாக எனக்கு என்னாச்சுன்னா 12.8 வோல்ட்லேருந்து 14.2 வோல்ட் வரைக்குமே வந்துச்சு. ஆம்ஸு 9 ஆம்ஸு. ஆனால் 8 ஆம்ஸ் வரைக்கும் தான் ரிசல்ட் கிடைக்கும். டைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க. இதில் 9 வருது இல்லைங்களா இது இந்த 9 ஆம்ஸை குறிக்கிறது. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய வோல்ட் இருக்குது இல்லைங்களா அது 14.20லேருந்து +- வரைக்கும் சார்ஜிங் வோல்ட்டு டிசி வோல்ட்டு. இந்த பேட்டரி வந்து சீல்டு AGM டைப். இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது ஆகஸ்ட் மந்த் 2024. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி 1/10/24. இதுக்கு முன்னாடி இருக்க பேட்டரி பற்றி நான் சொல்லணுங்க. அதோட பிராண்ட் வந்து எக்ஸைடு வண்டியோட வருது நமக்கு தெரிஞ்சது தான். இன்றைக்கி அதாவது 1/10/24 வரைக்குமே கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஆனால் 10th மந்த்துக்கு முன்னாடி இந்த 9th மந்த்து அந்த 8th மந்த் அளவுலேயே வந்து பேட்டரி வீக்கர் ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன ரீசன்னா நான் வண்டியை எப்போயே தான் எடுப்பேன் இல்லை கொஞ்சம் முன்னாடி தான் எடுப்பேன். அதனாகப்பட்டது வந்து எனக்கு பேட்டரி வீக்கர் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு பேட்டரியோட லைஃப்னு நீங்கள் பார்க்கும்போது 4 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த பேட்டரியை பார்த்தீங்கன்னா வாரண்டி 24 மந்த்ஸ் + 24 மந்த்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 24 மந்த்ஸுங்கிறது ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிறாங்க. ரிமைனிங் 24 மந்த்ஸுங்கிறது நம்ம கொஞ்சம் வச்சிருக்க கண்டிஷனை பொறுத்து அவங்க அமௌண்ட்டு நம்ம கொஞ்சம் பார்சலாக தான் அதை கேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு ஐடியா தெரிஞ்சது தான். இந்த அமரன் பிராண்டில் அவங்களே ஆப்பும் கொடுத்துட்றாங்க. நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அது மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து வாரண்டி அனுப்பிச்சிடுறாங்க. முதல்லாம் கார்டு மாதிரி தருவாங்க இல்லைங்களா இப்போ வாரண்டி ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்லேயும் நமக்கு வந்துடுது. சாஃப்ட் காப்பியாக நமக்கு வந்துடுது. இந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டேட் போட்டிருக்கு இல்லைங்களா இதை பார்த்துக்குங்க. ஃபியூச்சரில் ஏதாவது இஷ்யூ வந்தால் ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா நான் என்ன இதுங்கிற மாதிரி கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக ஒரு மாதிரி பின் பண்ணிடுவேன். அதனால நம்ம சேனல் ஒவ்வொரு டைமும் கமெண்ட்டை மறக்காமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த அமரன் பேட்டரிக்குரிய ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பேட்டரி நான் எந்த கடையில் வாங்கணும் அந்த கடையோட டேட்டாவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்துங்க. இந்த கடைக்காரங்க சூப்பருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம மட்டும் வாங்கிட்டீங்க கரூரில் இங்கேருந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ரீச் ஆனாலும் சரி கொஞ்சம் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்டில் எதனாலும் நீங்கள் ரீச் ஆனாலும் சரி அங்கே ஒரு பிரேக் டவுன் அப்படின்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பிரேக் டவுனை கிளியர் பண்ண சப்போர்ட் பண்ணுறோம். சார்ஜும் கம்மியாக தான் பண்ணுவோம். நாங்கள் வர மாட்டோம் ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக அதை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரைஸு பெஸ்ட்டான ப்ரைஸுங்க. நம்ம கரூரில் எல்லாருமே விசாரிச்சுட்டு அப்புறம் இங்கே விசாரித்தோம். ப்ரைஸு பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. இது ப்ரொமோட் பண்ணுறக்கா இல்லைங்க நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக எதிரத்தில் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை தான் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோவாக பண்ணியாச்சுங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வீடியோ இருக்குது இல்லைங்களா இல்லை இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஏறுதா இல்லையா இந்த மாதிரி டேட்டா ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த அமரன் பேட்டரி பெஸ்ட்டுங்க. ஏன்னா என்னோடய காருக்கு இதாங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாரண்டி கேண்டிலாம் தாண்டியும் கூட இது இன்னும் அமரன் பேட்டரி லைஃப் கொடுத்துட்ருக்கு. இதுக்கு இன்றைக்கும் நான் டெய்லி எடுக்க மாட்டேன். எப்போயாவது சம்மந்தமாக தான் எடுப்பேன். அதுக்கே லைஃப் கொடுத்துட்ருக்கு. அதனால தான் என்னோடய வண்டி ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் அமரன் போடுறேன். அமரன் ஓரளவு பார்க்கும்போது பெஸ்ட்டான பேட்டரி நமக்கு தெரிஞ்சதாங்க. அந்த ஆப்பை அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆப்பில் வந்து நியர்பை ஷாப்போட ஃபோன் நம்பர்லாம் காட்டும். அதை பேஸ் பண்ணி கூட எங்கேயாவது நம்ம லாக் ஆகிட்டோம் பிரேக் டவுனு ஸ்டார்ட் ஆகல பண்ணாலும் அந்த ஷாப்போட நம்பரை வச்சுட்டு கூட நம்ம எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. எனக்கு இந்த எம்ஐலான வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்புறமேட்டுக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இது ஆக்சுவலாக என்னால்னா அந்த பழைய பேட்டரி போட்டு லோ வோல்டேஜ் போட்டிருந்தீங்களா ஆனால் எரிஞ்சிட்டு இருக்குது. அது ஜஸ்ட்டு நம்ம ஓபி டூல் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டா முடிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸ் எந்த மாதிரி பேட்டரி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிப்பாங்க. அது இல்லாமல் பொதுவாக நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்குங்க. உங்கள் டவுட்டு ஏதாவது நீங்கள் கேட்கனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அதேமாதிரி ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராம் வாங்க நம்ம வாய்ஸ் கால் மூலமாகவோ இமேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு வீடியோ மூலமாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.